நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे ஜராசந்தன் படைகள் மதுராவை தாக்க அணிவகுத்து நின்றன. ஜராசந்தன் ஒரு நிபந்தனை விதித்தான். கிருஷ்ணனையும் பலராமனையும் தன்னிடம் ஒப்படைத்து விட்டால் மதுராவை நான் தாக்க மாட்டேன், அழிக்க மாட்டேன் என்று. நாம் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஒன்றும் அறியாத குற்றமற்ற மதுரா மக்களை நாம் மன்னித்து விடுகின்றோம். ஆனால் மன்னர் கம்சனை கொன்ற கிருஷ்ணன், அவன் அண்ணன் பலராமனையும் எம்மிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவையிலே ஒரு பரபரப்பு. இது அறிக்கை மாதிரி இல்லை, அச்சுறுத்த பார்க்கிறார். அது மட்டுமல்ல, களம் புகும் முன்னால் கருணை மனுவை அவன் காலடியில் வைத்து கைகொப்ப வேண்டுமா? கையிலே விலங்குகள் போட்ட அவன் முன்னால் பேச்சுரிமை கேட்டு அவன் புகழ்வேணையை மீட்ட வேண்டுமோ? அப்போது ஸ்ரீ கிருஷ்ணன் சொன்னார், மன்னவா, இந்த சமயத்தில் பொறுமையாக சிந்தித்து பாருங்கள். உங்கள் நாட்டை மறக்காதீர்கள். ஒரு உயிரை பலியிட்டு 1,00,000 உயிரை காப்பாற்ற முடிந்தால் உடனே அந்த காரியத்தை செய்து முடித்து விடுங்கள். மன்னவா, ஜராசந்தன் சிந்தித்து சிந்தித்து எழுதியிருக்கிறார். அதன்படி சூரியன் உதித்ததும் நானும் பலராமண்ணாவும் சேர்ந்து அவர் முன்னால் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணன் சொன்ன இந்த கருத்தின் அடிப்படையிலே சபை ஒரு முடிவு எடுத்தது. கிருஷ்ணனும் பலராமனும் வருவார்கள் என்பது ஜராசந்தனுக்கு செய்தியாக அனுப்பப்பட்டது. பலே நண்பா பலே, ஒரு துளி ரத்தம் சிந்தாமல் வென்றோ. நாளை விடிந்ததும் கிருஷ்ணனும் பலராமனும் மதுராவின் தெற்கு வாசலில் இருந்து வெளிவந்து நமக்கு முன்னால் அவர்கள் அர்ப்பணமாகிறார்கள். மறுநாள் காலை கிருஷ்ணனும் பலராமனும் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள புறப்பட்டதும்
மதுரா மக்கள் அழுதார்கள், வேண்டாம் என்று தடுத்தார்கள். அவர்களின் நோக்கம் சரியில்லை கண்ணா, எங்களின் ஏக்கம் விடவில்லை மன்னா. கண்மணியே கண்ணா செல்லாதே, செங்காலைகள் உயிரே வெல்லாதே, செல்லாதே 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 செல்லாதே. பிரபு போக வேண்டாம், நீங்கள் போக வேண்டாம் பிரபு. பிரபு நீங்கள் போய்விட்டீர்கள், ஆனால் மதுரா ஏது, மக்கள் ஏது, மானம் ஏது, மரியாதை ஏது? பிரபு பிரபு பிரபு, நியாயமற்ற நிபந்தனை, தேவையற்ற தியாகம். உங்கள் மரியாதைகளை உரியவன் உரிய நேரத்தில் காப்பான். அப்படி ஒருவன் இருந்தால் உங்களை போக விடாமல் தடுக்கட்டும், தடுக்கட்டும். இந்த பூமியில் வேண்டுமா எங்கள் அன்பையும் மனம் காண்டுமா? செல்லாதே செல்லாதே கண்மணியே கண்ணா செல்லாதே, செல்லாதே எங்கள் உயிரே வெல்லாதே, செல்லாதே 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 செல்லாதே. பிரபு வேண்டாம், போகாதீர்கள். பிரபு தாங்கள் போக வேண்டாம் பிரபு. உங்களை பிரிந்திருக்க முடியாது. போக வேண்டாம் என்று தடுக்காதீர்கள். முடிக்க வேண்டிய கடமை என்னை அழைக்கிறது. போகாதீர்கள் பிரபு. சேனை தலைவா, கோட்டை கதவை திற. இல்லை 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 நான் சொல்வதை நீ செய். இல்லை ராஜகுமாரா, மறுப்பதற்கு மன்னியுங்கள். மெய், அப்படி செய்ய என் கை உடன்படாது. அந்த பேயிடம் தங்களை அனுப்ப முடியாது. இது எனது ஆணை பத்ரசேனா. இல்லை இல்லை பத்ரசேனா, கதவை திறந்து விடு. இல்லை நாமே திறந்து செல்வோம். இருங்கள், உங்கள் ஆணை. கோட்டை கதவு திறக்கட்டும். செல்வோம். அங்கே நில்லுங்கள் பிரபு,
நில்லுங்கள். மன்னியுங்கள் பிரபு, மன்னியுங்கள். என் பொறுப்பு எப்படிப்பட்டதென்று தெரியும் அல்லவா? கடமையாற்றுபவனுக்கு சிக்கலை உண்டாக்காதீர்கள் பிரபு. பகைவனிடம் தனியாக அனுப்ப மாட்டேன். என் படை தமக்கு பாதுகாப்பு அணியாக தம்மை காத்து நிற்க தமக்காக மடிந்திட சபதம் எடுத்திருக்கின்றது பிரபு, சபதம் எடுத்திருக்கின்றது. இந்த தியாக மறவர் படை தங்கள் முன்னால் நின்று பாதுகாப்பு தர இருக்கிறது பிரபு, தன்மானம் காக்க. இனிமேலும் தடுக்காதீர்கள் பிரபு, பணிந்து கேட்கிறேன். காப்பதாக சபதம் எடுத்தீர்கள் என்றால் அப்புறம் என்னை தடுத்துத்தான் என்ன பயன் அக்ரூரரே? பெருமதிப்புக்குரியவரே, ஒரு விஷயம். என்ன பிரபு? என் முன்னால் செல்லாதீர்கள். உமது படைகளோடு என்னை பின்பற்றுங்கள். பொறுப்பை அக்ரூரரே, இது எமது ஆணை அக்ரூரரே. ஆணைப்படி பிரபு, ஆணைப்படி. என்ன பல்ராமண்ணா? வீரனே, கதவை திற. செல்வோம். சேனாநாயகா, அவர்கள் நம்ப வைத்து ஏமாற்றினால் எதற்கும் கோட்டை கதவுகளை மூடிவிடுங்கள். அண்ணா, செல்வோம். சாவதற்கு வருகின்ற சிறுவர்கள் இவர்களின் பின்னால் அவர்கள் ஏன் அணி திரண்டு வருகிறார்கள்? கூட்டமாக மடியத்தானா? இல்லை சாம்ராட், இல்லை. அந்த கூட்டம் அண்ணன் தம்பி பிணத்தை மதுராவுக்கு எடுத்து போகத்தான் வருகின்றது. கணக்கை முடிக்கிறேன், புழுவை அழிக்கிறேன். அந்த பிள்ளைகளை எம்மை தவிர யாருமே நெருங்கக் கூடாது. நாம் எமது பழி தீர்க்க இருவரையும் மண்ணிலே சாய்க்கிறேன்.
அவ்வாறே செய்யுங்கள். மன்னர் சல்லியரே, இங்கு நடப்பதென்ன? ஏன் எதுவுமே தெரியவில்லை? திடீரென்று இந்த புயல் எங்கிருந்து அடிக்கிறது? சாம்ராட், புரியவில்லை எனக்கே இது. பட்டு தெரிக்கும் மின்னல், பார்வை சிதறுகிறது சாம்ராட். தாருகா, எமது சஸ்திரங்கள் எங்கே? பிரபு, அதோ பாருங்கள்.
ராமனின் பக்தன் பரமதயாளன் நாராயணன் கையில் சுதர்சன சக்கரம். கிருஷ்ணாவதாரத்தில் துஷ்டரின் போர்க்களம் காண்பது கண்ணனுக்கு இது முதல் முறையா? இதுவே ஹலாயுதம் நீதியை காக்கும். இதுவே ஹலாயுதம் நீதியை காக்கும். எதிர்வந்த பேர்களை காக்கும் காக்கும். கலப்பையின் வலிமையை காணும் இப்போர்களும் கண்ணனும் ராமனும் யார் என்று உணரும். பலராமண்ணா, இது நாம் சந்திக்கும் முதல் போர்க்களம் அல்லவா? ஆம், முதல் களம்தான். தாம் மூத்தவர் ஆகையினால் இன்று சேனாதிபதி தாம்தான். நானா? ஆம் பலராமண்ணா, தாம் பலம் மிக்கவர் அல்லவா? இந்த போரில் எதுகுலத்தார்கள் மதுரா வாழ் மக்கள் தாமே தலைமையேற்று நடத்த எதிர்பார்க்கின்றார்கள். இந்த பொறுப்பினை ஏற்று சேனையை நடத்துங்கள். ஆதிசேஷ அம்சமே தமது திவ்யாஸ்திரங்களுடன் தேரிலே ஏறிக்கொண்டு இந்த கொடியவர் கூட்டத்தை அடக்கி அழிக்க அவதாரம் எடுத்தவரே, அவர்களையெல்லாம் கொன்று இந்த பூமியின் சுமையை குறையுங்கள். பணிவுள்ள தம்பினான், அன்பு அண்ணன் ஆணையிட்டால் இன்று போரை முடிக்க பக்கத்துணையாயிருப்பேன். படைக்கு தலைமை தம்முடையது. ஏற்றுக்கொள்கிறேன். போர்க்களத்தில் புகுந்து விட்டால் எனக்கு அடங்கத் தெரியாது. பொறுப்பினை தந்தால் அதன் பின் பொறுப்பேற்ற என்னை மீறக்கூடாது. அண்ணாவிடம் ஒரு பிரார்த்தனை. சொல் கிருஷ்ணா. ஜராசந்தனை கொல்லாது விடுங்கள். எதற்கு? அவன் தோற்று சாகாமல் இருந்தால்தான் தன்மானம் பறிபோய் அவமானப்பட்டதற்காக இன்னொரு முறை இது மாதிரியே அநேக அக்ரோனி சேனைகளை அணி சேர்த்து ஆக்கிரமிக்க வருவான். நாம் இருவரும் மதுரா மாளிகையில் அமர்ந்து கொண்டு இதே மாதிரி அன்று வரும் அயோக்கியர் கூட்டத்தை ஒரே மூச்சில் அழித்து விடுவோம். இல்லையெனில் இந்த அரக்கர் கூட்டத்துக்கு சிந்திக்கவே நேரம் இருக்காது. ஆகையினால் ஜராசந்தனை அவமதித்து ஓட்டி விடுங்கள். சரி, அப்படியே. போர் புரியும் ஆயுதம் ஏந்தி புறப்படு. நான் பொறுப்பினை நிறைவேற்ற புறப்படுகிறேன். தங்கள் ஆணை. பலராமண்ணா, தாம் எனக்கு ஆணையிடுங்கள். உடனே எனது சங்கம் முழங்கும். எதற்காக சங்கொலிக்கிறான் அந்த சிறுவன்? நம் படைகளை குழப்பி விடவா? சாம்ராட், அவன் மாயக்காரன், மயக்குகிறான்.
ஏந்த ஸ்ரீ கிருஷ்ணனும் அதுபோல் ஏந்த போர்க்களமே நடுங்கும் பேரிடி முழங்கும் இருபடை மோதுவதால் இது கொள்கை போரா கொடுமை போரா கிருஷ்ணன் அறிவாரே இதில் வெல்வது யாரோ வீழ்வது யாரோ விடையும் தருவாரே இது போர் பெரும் போர் வானும் நடுங்கும் ஒரு போர் பலராமன் இவரை பாரீர் ஏர்முனையின் வேகம் பாரீர் மதுராவின் மாமணி கிருஷ்ணன் அருளால் யாவும் நலம் பெறுமே தன் மக்களின் துக்கம் நீக்கும் நோக்கம் கொண்டவனே இறைவன் இந்த மானிட வாழ்வின் சோதனை தீர்க்க வருபவனே தலைவன் இது போர் பெரும் போர் வானும் நடுங்கும் ஒரு போர் சுதர்சன சக்கரம் சுழன்றதுவே சூழ்ச்சி செய்தோன் தலை சாய்ந்ததுவே ஏர்முனை கூர்முனை வாழ்முனை போல் எத்தனை விளைவுகள் அதிசயம் போல் பெரும் ஆணவமே தரும் வேகம் அதில் வீழுவதே இந்த தேகம் கொல்லாதவராலே நல்லவர் சிந்தும் ரத்தம் பூமியிலே தன் மக்களின் துக்கம் நீக்கும் நோக்கம் கொண்டவனே இறைவன் இந்த மானிட வாழ்வின் சோதனை தீர்க்க வந்தவனே தலைவன்
நீயா என்னை எதிர்க்கிறாய்? பலராமா, என்னிடமா நீ மோதுகிறாய்? கதா யுத்தம் புரிய கற்றுக்கொண்டு என்னிடம் மோதவா?
கிராமத்தான் வேலை அல்ல.